சுவையும் மனமும் அதிகமான தேங்காய் பால் ரசம் நமக்கு நீங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் ரசம் நீங்க வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது வேற எந்த குழம்புமே தேவையில்லை. இது ஒன்னே போதும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பாடு ரொம்ப அதிகமா வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ரசம் செய்யறதுக்கு ஒரு கடாயை நம்ம காய வச்சு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, பக்கத்திலேயே 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம இந்த கடாயில சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, பக்கத்திலேயே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், 1 சொம்பு தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த கலவையை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப ரசம் கடுத்துரும். அதிகமா உப்பு சேர்த்தா ரொம்ப ரசம் கடுத்துரும். பாருங்க, அது பக்கத்திலேயே நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் உடைச்சு நல்லா குட்டி குட்டியா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிருக்கோம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டேஜ்ல நம்ம கட்டியா அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல கேஸை வச்சுக்கோங்க. நல்லா நுர பொங்கி வரட்டும். தேங்காய் பால் ஊத்துனதும் ஸ்டவ்வை ஃபுல்லா வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்க வேண்டாம். அப்புறம் தேங்காய் பால் கொதிச்சிரும். அப்படியே வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஊத்துனதும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு முறை பொங்கி வரும். அப்ப நீங்க ஆஃப் பண்ணிக்கிறங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பாருங்க, தேங்காய் பால் நல்லா நுர பொங்கி சுத்தி வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க நுர பொங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. மனமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபிஸ்லாம் நீங்க பார்க்கணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.